ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கேரட் ஃபுட்டிங். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரட் ஃபுட்டிங் பண்ணுறதுக்கு கேரமல் லேயர் தயார் பண்ணிக்கலாம். சர்க்கரை 6 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு ப்ரௌன் கலரில் வரட்டும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கேரட் ஃபுட்டிங் பண்ணுறதுக்கு நான் 250 கிராம் கேரட் எடுத்திருக்கேன். இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கேரட் ஜூஸ் வடிகட்டிக்கலாம். நல்லா ஒரு கரண்டி வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. கேரட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு, வடிகட்டியாச்சு. அடுத்தது சோள மாவு 2 ஸ்பூன் எடுத்துருக்கோங்க. அது கூடவே பால் 2 ஸ்பூன் கலந்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கரைச்சாச்சு. இப்போ நம்ம கேரட் ஃபுட்டிங் பண்ணிக்கலாம். 1 கப் பால் எடுத்துக்கோங்க. 1 கப் பால் எடுத்தாச்சு. இது 250 மில்லி. இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேரட் ஜூஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 4 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்துக்கலாம். வறுக்காத ரவை இது. இதை நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா இப்போ கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இது 100 கிராம் சர்க்கரை. சர்க்கரையை நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இப்போ ஒரு தடவை கலந்து விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சோள மாவை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுனால டக்குன்னு கெட்டியாக ஆரம்பிக்கும். நல்லா இப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, கை விடாமல். கேசரி பதம் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், கேசரி பதம் அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த தட்டு மேலே இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கப்பை வச்சுக்கலாம். இந்த கப்பை லேசாக மூடி வச்சுக்கலாம். இப்போ இது 15 நிமிஷத்துலேருந்து 18 நிமிஷம் வரைக்கும் மீடியம்லேயே வேகட்டும். 18 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கேரட் ஃபுட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.